எஸ்தரின் விண்ணப்பம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய்ச் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்குச் சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது. யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமான் தூக்குமரத்திலே தூக்கி போடப்பட்டான். மொர்தெகாயும் எஸ்தரும் அவர்களுடைய பிரதான சிநேகிதர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள் அரமனையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ராஜாவின் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் பெர்சியா தேசத்தின் மற்ற பிரதேசங்களில் உள்ள யூதர்களுக்கு ஏராளமான ஆபத்துக்கள் இருக்கிறது. யூதர்களின் சத்துருக்கள் அவர்களை அழித்து போட வகை தேடுகிறார்கள். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதத்திலே யூதர்களை சங்காரம் பண்ணலாம் என்றும் அவர்களை கொள்ளையிடலாம் என்றும் ஆமான் யூதருக்கு விரோதமாக கட்டளைகளை எழுதி பெர்சியா தேசம் எங்கும் அனுப்பியிருந்தான். அதில் ராஜாவின் முத்திரையும் போடப்பட்டிருக்கிறது. யூதருக்கு சத்துருவாக இருக்கிறவர்கள் ராஜாவின் கட்டளையை பயன்படுத்தி யூதர்களை அழித்து போட வகை தேடுகிறார்கள். ஆமான் செத்துப்போனாலும் யூதருக்கு விரோதமாக அவன் எழுதின கட்டளைகள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ராஜாவின் கட்டளையை யாராலும் மாற்ற முடியாது. யூதர்களுக்கு வந்திருக்கும் ஆபத்தை எஸ்தர் அறிந்து கொள்கிறாள். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவினிடத்தில் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாள். எஸ்தரின் வார்த்தையில் மிகுந்த பணிவு காணப்படுகிறது.
அகாஸ்வேரு ராஜா அழைக்காமல் அவனை யாரும் பார்க்கக்கூடாது. ராஜா தன் பொற்செங்கோலை தன்னை பார்க்க வருகிறவர்களுக்கு நேராக நீட்டவில்லை என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். எஸ்தர் ஏற்கனவே ஒரு தரம் ராஜா தன்னை அழைக்காவிட்டாலும் யூத ஜனங்களுக்காக பரிந்து பேச அவள் ராஜ சமூகத்திலே பிரவேசித்தாள். ராஜாவோ தன்னுடைய பொற்செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டி அவளுடைய ஜீவனை மரணத்திற்கு தப்புவித்தான். இப்போது எஸ்தர் இரண்டாம் தரமாக ராஜா அவளை அழைக்காவிட்டாலும் அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். ராஜா ஏற்கனவே தன் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினது போல இப்போதும் அந்த செங்கோலை நீட்டுகிறான். எஸ்தர் மரணத்திற்கு தப்பிக்கிறாள். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் மிகுந்த பணிவோடு பேசுகிறாள். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்த உடனே அவன் பாதங்களில் விழுந்து அழுகிறாள். எஸ்தர் தன்னையும் தன்னை வளர்த்த மொர்தெகாயையும் காப்பாற்றி இருக்கிறாள். ஆனாலும் அவள் தன் யூத ஜனத்தை மறந்துவிடவில்லை. ராஜாவின் பாதங்களில் விழுந்து அழுது தனது ஜனத்தாருக்காக மன்றாடுகிறாள். எஸ்தர் விண்ணப்பம் பண்ணிய விதம் ராஜாவின் உள்ளத்தை தொடுகிறது. ராஜா தன் செங்கோலை நீட்டுவது தன்னுடைய சமூகத்தில் அவளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாகும். ராஜா எஸ்தரின் கண்ணீர் நிரம்பிய கண்களை பார்க்கிறான். அவளுடைய கழுத்தில் ஆபரணங்களும் முத்துக்களும் இருந்தாலும் அவள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் விலையேற பெற்றது. எஸ்தர் தன்னை கண்ணீரினால் அலங்கரிக்கிறாள். எஸ்தர் ராஜ சமூகத்திலே பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதன் பின்பு எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நிற்கிறாள். எஸ்தரின் வார்த்தையில் பணிவும் ஞானமும் நிரம்பி இருக்கிறது. அவள் ராஜாவினிடத்தில் பேசும்போது ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து என்று தன்னுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கிறாள். எஸ்தர் ராஜாவினிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக இன்னும் அதிக பணிவோடு பேசுகிறாள். ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் என்று எஸ்தர் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறாள். எஸ்தர் தன்னுடைய பணிவை ராஜாவுக்கு வெளிப்படுத்திய பின்பு ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும் என்று தன்னுடைய மன்றாட்டை சொல்லுகிறாள். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லும்போது அந்த விண்ணப்பத்திற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். எஸ்தர் ராஜாவினிடத்தில் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என்றும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றும் கேட்கிறாள். எஸ்தரின் பணிவான விண்ணப்பம் ராஜாவின் இருதயத்தை தொடுகிறது. ஆமானுடைய துன்மார்க்கத்தையும் அவனுடைய தீவினையையும் ராஜா புரிந்து கொள்கிறான். ஆமான் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக வேண்டும் என்னும் விருப்பம் ராஜாவின் மனதில் இருக்கிறது. ஆனால் ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. இது பெர்சியா தேசத்தின் மாறாத பிரமாணம். தான் போட்ட கட்டளையை ராஜாவினால் கூட செல்லாமல் போக பண்ண முடியாது. பெர்சியா தேசத்தார் ராஜாசனத்திற்கும் ராஜ பிரமாணத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். யூதர்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று ராஜா விரும்பினாலும் அவன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கட்டளை போட்டிருக்கிறான். இப்போது ராஜாவின் கட்டளையும் அவனுடைய மனதின் எண்ணமும் முரண்பாடாய் இருக்கிறது. அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஆமானின் தீவினை நன்றாய் தெரிந்திருக்கிறது. தன்னுடைய கட்டளையை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாவிட்டாலும் ராஜா யூதரை பாதுகாக்க ஒரு புதிய கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் என்று சொல்லுகிறான். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்ட பழைய கட்டளையை ஒருவராலும் செல்லாமல் போக பண்ண முடியாதது போல இந்த புதிய கட்டளையையும் செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் முடியாது. இந்த புதிய கட்டளையை ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுமாறு சொல்லுகிறான். அகாஸ்வேரு ராஜா ஆமானுடைய துன்மார்க்கத்தையும் தீவினையையும் அறிந்து கொள்கிறான். ஆகையினால் அவன் ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தான். ஆமான் யூதர் மேல் தன் கைபோட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போடுவதற்கு அகாஸ்வேரு ராஜா கட்டளையிட்டான். ராஜா ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்து அவன் மீது தனக்கிருந்த கோபத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அத்துடன் எஸ்தரும் மொர்தெகாயும்
தங்களுக்கு இஷ்டமானபடி ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக நிருபங்களை எழுதவும் அந்த நிருபத்தில் ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடவும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அந்தந்த பட்டணங்களில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் ராஜா யூதருக்கு கட்டளையிடுகிறான். இப்போது யூதரை பாதுகாப்பதற்கு ஒரு புதிய கட்டளையை எழுதுமாறு ராஜா அனுமதி கொடுக்கிறான். இந்த புதிய கட்டளையில் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லோரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறது. அகாஸ்வேரு ராஜா யூதர்களை அழித்து போடுமாறு ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தான். இப்போது யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ராஜா இரண்டாவது கட்டளையை கொடுக்கிறான். ராஜாவின் பழைய கட்டளையின் மூலமாக யூதருக்கு ஆபத்து வரும். இந்த புதிய கட்டளையின் மூலமாக யூதர்கள் தங்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அகாஸ்வேரு ராஜா இரண்டாவது கட்டளையை எழுதும்போது அதில் என்ன எழுத வேண்டும் என்பதை எஸ்தர், மொர்தெகாய் ஆகியோரின் விருப்பத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் என்று ராஜா அனுமதி கொடுக்கிறான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நாளிலே இரண்டாவது கட்டளை ராஜாவின் பெயரால் எழுதப்படுகிறது. மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்படுகிறது. யூதரை அழிக்க வேண்டும் என்னும் ஆணை 1ஆம் மாதமாகிய நிசான் மாதம் 13ஆம் தேதி ராஜாவால் உண்டாயிற்று. யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை அழிக்கலாம் என்றும் ராஜாவினால் இடப்பட்ட அடுத்த ஆணை 3ஆம் மாதமாகிய சீவான் மாதம் 23ஆம் தேதி உண்டாயிற்று. பெர்சிய தேசத்தில் உள்ள 127 நாடுகளுக்கும் நிருபத்தை அனுப்புகிறார்கள். யூதர்கள் எல்லோரும் ஒரு நாளை நியமித்து அந்த நாளில் அவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்க தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் ஏற்கனவே ராஜாவின் பெயரால் ஒரு கட்டளையை எழுதி பெர்சியா தேசமெங்கும் அனுப்பியிருக்கிறான். இப்போது இந்த புதிய கட்டளையில் அதே மாதம் அதே தேதியில் யூதர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கிற சத்துருக்களை கொன்று நிர்மூலமாக்கவும் ராஜாவின் பெயரால் கட்டளை எழுதப்படுகிறது. ராஜாவின் இவ்விரண்டு கட்டளைகளும் ஒரே நாளில் நிறைவேற்றப்படும். இதன் மூலமாக பெர்சியா தேசத்திலே உள்நாட்டு கலவரமும் உள்நாட்டு குழப்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாயிடம், உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதுங்கள் என்று அனுமதி கொடுத்திருந்தாலும் மொர்தெகாய் தன்னிச்சையாக எதையும் செய்யாமல் ராஜாவின் சம்பிரதிகள் எல்லோரையும் அழைத்து அவர்களோடு ஆலோசனை செய்து எல்லோருடைய ஏகோபித்த கருத்தையும் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இரண்டாவது கட்டளையை எழுதுகிறார். அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்படுகிறது. அதன் பின் அந்த கட்டளைகள் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்படுகிறது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவுடைய 127 நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இரண்டாவது கட்டளை அகாஸ்வேரு ராஜாவுடைய நாடுகளில் வாசம் பண்ணுகிற யூதர்கள் அனைவருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமல்ல, தங்களுடைய சத்துருக்களை நிர்மூலம் பண்ணவும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. யூதர்கள் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லோரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். ராஜாவின் இரண்டாவது கட்டளை அவருடைய முதலாவது கட்டளையை செல்லாமல் போக பண்ணும். பெர்சியா தேசத்தில் ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது.
ஆனால் ராஜாவோ முரண்பாடான 2 கட்டளைகளை தன்னுடைய பெயரால் எழுதி அதிலே ராஜமுத்திரையை போடுகிறான். அந்த 2 கட்டளைகளினால் தன் தேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் ராஜா இந்த புதிய கட்டளையை எழுதி அனுப்புகிறான். ராஜா எழுதி அனுப்பின முதலாவது கட்டளையின் பிரகாரம் சத்துருக்கள் யூதருக்கு விரோதமாக தங்கள் ஆயுதங்களை எடுப்பார்கள். ராஜா எழுதி அனுப்பின 2வது கட்டளையின் பிரகாரம் யூதர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்ற தங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக தங்கள் ஆயுதங்களை எடுப்பார்கள். அவர்கள் ஆயுதங்களை எடுப்பது ராஜாவின் அதிகாரத்தினால் உண்டாயிற்று. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்படுகிறது. ராஜாவின் புதிய கட்டளை சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியில் எழுதி முத்திரை போடப்படுகிறது. இந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டிய நாள் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகும். ஆனாலும் ராஜாவின் 2ஆம் கட்டளை எழுதி முடிக்கப்பட்டவுடன் காலதாமதம் பண்ணாமல் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சல்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போகிறார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்படுகிறது. ஆமானின் அஞ்சல்காரர் கால்நடையாக நடந்து போனார்கள். ஆனால் மொர்தெகாயின் அஞ்சல்காரர்களோ வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் ஏறி போகிறார்கள்.